எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி. இங்கே டைரக்டர் படப்படன்னு பேசினார் இல்லையா, கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு. இங்கே ப்ரொடியூசர் சொல்கிறாரு, ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துட போகுது, நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கிள்ஸ், பல டிலேஸை தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பையன், அதாவது என்ன தான் சொல்கிறேன், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு லவர் பாய், ஒரு ஆங்கிரி யங் மேன், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன், இது உங்களுக்கு ஓகேயா, செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள், கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ரஜினி சார் படமாக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், FDFS விசில் அடித்து 10 ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன். ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது. ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம், இதை நம்ம கடந்து, இதை நம்ம பார்த்து, இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், கடந்து போயிருப்போம். பட் இது எங்கே ஆரம்பிக்குது, இது உள்ள என்ன நடக்குது, இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற, இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான, உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த க்ரூட் ஆயில். ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட 165க்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ பெட்ரோல், டீசல்லேருந்து ஆரம்பித்து தார், அது மாதிரி LPG, நம்ம மண்ணெண்ணெய், இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும்போது, சொல்லும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம், 4 பேர் அடிக்கணும், கமர்ஷியலாக ஒரு 2 சாங் இருக்கணும், ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை. ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக இப்போது ட்ரெய்லர் வந்தது. எனக்குள்ளேயே ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. சரி, உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோட பண்ணிட்டோம் அந்த படத்தை, ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இந்த புது நான் எடுத்திருக்கிற இந்த ஆக்ஷன் அவதாரை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை. ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் முந்தானேத்து STR அண்ணன் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தேன்டா, பர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் நீ ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற, ஒரு ஹீரோயிசமாக ஒன்று பண்ணுறன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம், அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு. ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஆக்ஷன் படங்கள் பண்ண இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற, ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, இந்த பார்க்காத ஒரு உலகம். ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில், பெட்ரோல், டீசல், மாஃபியா இதை பற்றி தான் மேக்ஸிமம் போர்ட்ரே பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில். அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஹாஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன். ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில்
ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம கால் அடி எடுத்து வைக்கிறதுலேருந்து வீட்டிலேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ஒரு இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நாங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய டீம், ப்ரொடியூசர் தேவா சார், எனக்கு ஒரு 12-13 இயர்ஸாக அவருடைய நட்பு. ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். அவர் என் மேலே வச்ச அன்பு. அதாவது நான் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறத விட அவர் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறாரு. அதுதான் உண்மை. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறது, உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய மார்க்கெட்டை சைஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு பட்ஜெட் போய் லேண்ட் ஆயிருக்கு. அது கூட டேரக்டர் சொல்லும் போது யோசிச்சேன், எந்த டேரக்டரும் இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்கல்ல, அதிகமாக செலவாயிடுச்சு எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சுன்னா. ஸோ அதை கூட ஃபில்டர் போடாமல் சொல்லிட்டாரு டேரக்டர். ஸோ ஆனால் அதான் உண்மை. ஸோ அதை தாண்டி பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயத்த எனக்காக இந்த படத்து மேலே வச்சிருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் மேலே, டேரக்டர் மேலே, எங்கள் டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும். கண்டிப்பாக சார் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சினிமா எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கேன். மனுஷனுக்கு சாப்பாடு, தூக்கம், காற்று, தண்ணி இதெல்லாம் முக்கியம்னுவாங்க. அது எல்லாத்துலேயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ணுற படமாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்பார். ஸோ அந்த சினிமா நிச்சயமாக அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் தேவா சார். அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம் லோகான்னு ஒரு படம் வந்தது. ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது. ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், அவ்வளோ பெரிய பட்ஜெட், பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை, அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே, அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை, அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு. தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தம்ப்நெயிலாக போட்டுறாதீங்க. நான் சொன்னது ஒரு எமோஷன், நான் சொன்னது அந்த ஸ்கேல், நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் எ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது. அண்ட் ஆடியன்ஸும் இதை வரவேற்பாங்க. இந்த படம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்தடுத்து தயாரிக்க போகிற மற்ற படங்களுக்கும் சரி. ஸோ அண்ட் கூட நடித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்கும், உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக. அண்ட் டீசல் வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்கவுங்க நடித்த படம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான், பட் இது ரொம்ப மோர் ஸ்பெஷல். ஏன்னா வந்து அவ்வளோ எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்டடாக இருந்தோம் எல்லாருமே. ஸோ படம் முன்னாடி இருந்தே வந்துட்டு ஹரீஷ், தேவா சார்லாம் வந்து நாங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால ஸோ இன்னும் மோர் கனெக்டடாக இருந்தது. அதனால ஒரு 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 படத்தோட கொண்டு வர்றதுக்கு, இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த ஜேர்னியான ஒரு ப்ரொடியூசராக என்ன பெயின் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், ஒரு நாளும் எப்படி கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் வந்து கேட்டு தெரிஞ்சு இது பண்ணனால எனக்கு வந்து ஓகே ஒரு ஹீரோயின் டேட் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு ஃபேமிலியாக நினச்சி தான் இந்த படம் பண்ணேன். ஸோ தேவா சார், கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அன்பு, நீங்கள் போட்ட பெயின் எல்லாமே வந்துட்டு அன்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அண்ட் ஹரீஷும் வந்துட்டு நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன், என்னோடய ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவங்களும் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ஹாப்பியாக அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்துட்டு எப்போவுமே ஹரீஷ் வந்து சக்ஸஸ் ஆகும்போது அது நான் சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ட்ராவல் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஓகே நான் வந்து ஒரு நல்ல எனக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜ் போகிறதுக்கான ஒரு படம் அமையணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் சண்முகம் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேர்னியில் வந்து அவர் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, இந்த படத்துக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டான இது அமையல, இதுலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற கேரக்டரும் கொடுத்துருக்காரு, அதுக்கான எல்லா இன்வால்வ்மெண்ட்டும் எனக்கு கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சண்முகம் சார்.
அண்ட் சங்கர் சார் அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் திபு தேங்க்யூ ஸோ மச். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஏன்னா என்னோட கெரியர்லேயே வந்துட்டு இன்னும் எவ்வளோ வருஷம் பேசப்படுற மாதிரியான ஒரு சாங் வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். வினய் அவர் வந்து ரொம்ப க்யூட்டாக உன்னாலே அதில் எல்லாமே பார்த்துருக்கோம். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய காம்பினேஷன் இல்லைனா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ எப்போ பேசினாலும் பாசிட்டிவாக வந்து அதுல ஆல் தி பெஸ்ட், எல்லாம் சூப்பராக வந்துடுவீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் பிரேமண்ணா அந்த ஃபேமிலி மாதிரி தான். ஸோ நாங்கள் நெய்பர்ஸாக இருந்தோம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அவரும் எப்போவுமே வந்து சூப்பராக வந்துடும், நல்லா வந்துடுவேன். எல்லாருமே அப்படி தான் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தங்கதுரை, தீனா, நாங்கள் எல்லாமே இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒன்றா ஜாலியாக பண்ணிருப்போம். அவர் சொன்னார்ல, அவங்க அடிக்கிற மொக்க ஜோக்குக்கு ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நாங்கள் கடலில் ஷூட் பண்ணோம் ஒரு 30 to 40 days. ஸோ ரொம்ப டயரிங்காக இருக்கும். ஸோ நம்மளே ஸ்ட்ரெஸ் பஸ்டர்லாம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ விவேக் பிரசன்னா, கருணா சார், சாய்குமார் சார், நிறைய பேர் இருக்காங்க. சுரேகவாணி மேம், அனன்யா, அவங்களோட எனக்கு காம்பினேஷன் இல்லை. ஸோ நிறைய பேர். ஸோ ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூவோட ஒர்க் பண்ணது. அண்ட் டெக்னீஷியன்ஸ் சான் லோகேஷ் சார், டியூனி, அண்ட் எங்களோட கேமராமேன் MS பிரபு சார் அண்ட் ரிச்சித் சார் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்களோட ஹோல் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் October 17th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் உங்களோட தீபாவளியை டீசலோடு சேர்ந்து கொண்டாடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செகண்ட்லி தேங்க்யூ, நீங்கள் இங்கே வந்து நம்ம படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய நீட் டு ஸ்பீக் அபவுட் லாட் ஆஃப் பீப்புள். போன ஃபங்க்ஷனில் நிறைய ஆள் பற்றி நான் பேசல. ஃபர்ஸ்ட் I'll ஸ்டார்ட் ஆஃப் வித் தேர்ட் ஐ என்டர்டெயின்மெண்ட் அண்ட் SP சினிமாஸ் அண்ட் தேவா. ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நம்பர் 1 அதுதான். ரெண்டாவது, இப்போ பாருங்க, அவரோட ஃபர்ஸ்ட் படம் அவர் ப்ரொடியூசர் ஆகி அது டென்ஷன் அவர் மூஞ்சியில் தெரியுது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ், வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. இதுதான் நம்மளோட வேலை. திஸ் இஸ் ஹவ் ஆர் லைஃப் இஸ். பட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேவா. ரொம்ப ரொம்ப நன்றி. மன்னிச்சிடுங்க ஏதாவது டார்ச்சர் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு இது ஷூட்டிங்கில். ரெண்டாவது சண்முகம் இந்த ஸ்டோரி எனக்கு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு எப்போவே ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் பண்ணது எனக்கு ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த டைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, ட்ரெய்லரும் பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அண்ட் இவ்வளோ பெரிய காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஐ திங்க் திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் காஸ்ட் ஐ ஹவ் ஒர்க் வித் டில் நவ் இன் மை 18-year career. அண்ட் டு டூ சம்திங் லைக் தட், சண்முகம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்லி ப்ராப்ளம் இஸ் நிறைய நைட் ஷூட்டிங் வச்சாங்க. அண்ட் ரெண்டாவது சிட்டிக்கு வெளியே வச்சுட்டாங்க. ஸோ ஐ காட் டு சி நார்த் மெட்ராஸ், மீஞ்சூர், ரெட் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் இந்த தடவை. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ஆல்சோ. பட் படம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஹியர். நவ் கமிங் டு our ஹீரோ ஹரிஷ் கல்யாண். நவ் ஹரிஷ் அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷூட் பண்ணோம் நார்த் மெட்ராஸில் ஒரு பைக் அண்ட் ஒன் ஃபைட் சீன். அண்ட் என்னோட குரு வென் உன்னாலே பண்ணும்போது ஜீவா சார் சொன்னாங்க, யூ திங்க் ஃபில்மிங் இஸ் வெரி ஈஸி, நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் சினிமாவில். எதை சொன்னேன்னா, நான் சினிமாக்குள்ளே வருவேன், நான் ஒரு ஆக்டர் ஆகிடுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் நினச்சேன் ஈஸியாக பண்ணலாம், என்னென்ன ஹவு டிஃபிகல்ட் குட் இட் பி. பட் ஐ திங்க் an actor's real strength comes in அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்க்குற, he is so committed, so sincere to his work and very, very hardworking. You are going to do really well for yourself. Keep that commitment. Believe me, it's inspiring for the next person. உண்மையாக சொல்கிறேன், because it always jumps off from the other person. So God bless you, do well, really well. அதுல்யா அண்ட் எனக்கு எதுவுமே சீன்ஸ் இல்லை. நான் ரீசெண்டாக அதுல்யாவுக்கு சொன்னேன், டாக்டர் படம் பண்ணும்போது அந்த டாக்டர் டீமோட எல்லா ADs, co-directors, everyone kept talking about Atulya. They all had a crush on Atulya. But the good part about Atulya is அதிகமாக சீன்ஸ் இல்லை. பட் நம்மளோட காஸ்ட் ஒரு கும்பல் எப்போவே ஜாலியாக இருப்போம். அண்ட் Atulya இஸ் நாட் வெரி ஹம்பிள் பர்சன். எப்போவே எல்லாரும் கூட பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஷி கீப்ஸ் ஸ்மைலிங், ஷி கீப்ஸ் பிரிங்கிங் இன் தட் எனர்ஜி அண்ட் ஷீ இஸ் ஹம்பிள், விச் ஐ ரியலி லைக் அபவுட் இட். குட் லக் Atulya, do well. God bless you on that. Then Dibu அவர்கள், your music is fantastic.
you know, I don't know what more to say. Na ipo villain and adikre, so I don't have to dance. I see Harish Kalyan dancing over here on this one. I feel happy. I don't have to do it any further. But your music was fantastic. Theater response ella paakumbodhu, you know, the trailer response paakumbodhu, lot of compliments about your song. So good luck and congratulations. We're coming to someone who's very special for me lately, Richard. Richard, we were talking about this recently. See, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் லான்ச் பண்ணது வர சினிமாட்டோகிராஃபர் தான் ஜீவா சார், உங்களுக்கு தெரியும். And he instilled in me about the kind of hard work where a cinematographer who puts in. So I've had the pleasure of working with நிறைய cinematographers. But Richard holds a special place in my heart because Richard is the only DOP or cinematographer where I got to do 2 films with him. One for an untitled project which we are filming for, and then he really worked hard for Diesel. So MS Prabhu sir and who's not here, and Richard, as you can see, those beautiful wide shot frames was all done by them, making us look so good, bringing in even colors to however local that you'd like it to be. So really pleasure working with you, Richard. Look forward to working with you again. The editor sir, unga patti nariya kelvi pattirken. Sorry we didn't get to meet in the past, but God bless you. I know all the hard work you've also put into this. And I'll start off with my people, the cast, who I got to spend a lot of time with. First, with this incredible actress, apart from the leads, of course, apart from these two, was I get to work with this incredible actress called Ananya, who plays my pair in this movie, and that was fantastic. And then Prem Kumar, Prem and me and Ananya had a great time shooting this movie. George sir, Varghese sir, Ravi sir, and Mona Ramesh sir, Tangadurai sir, Deena, who's this young spark when we were filming over there in Pondicherry. I had a really great time. Then Prasanna sir, we all had a great time. Thank you for your time, thank you for your patience, and thank you for all the jokes. That's what made the movie very memorable, and I wish you all a grand success for this coming Diwali. So what I've been saying for quite some time, this 17, don't go to the petrol bunk, come straight to the theaters. We are serving diesel there too. Thank you so much. ஊடக நண்பர்கள், ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் நன்றி. டீசல் படம் ரொம்ப ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம். இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க. வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்ட்ரஸ்ஸு அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க, ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருக்காங்க, ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு க்ரௌடு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் இருப்பார், தெலுங்கு நடிகர் இருப்பாங்க, தெலுங்கு நடிகர் சாய்குமார் சார் வந்து பேசிகிட்டு இருப்பார், என்ன சார் இருக்காருங்க அப்படின்ட்டு. நிறைய ஆர்டிஸ்ட், பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரல, அவங்களாம் வந்தால் இடம் பத்தாது, அதனால் ஒரு வேளை ஸ்டேஜ் பத்தாது, அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரமேஷ் திலக்கு, காளி வெங்கட், பிரசன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க. தீனா வர இருக்காப்புல, எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது சொல்லினே போகலாம். ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங்கு. பாண்டிச்சேரியில் தான் ஷூட்டிங்கு. டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம், கடல் தண்ணியில் சார். பாண்டிச்சேரியில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு. ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க, ஃபுல்லாக போட்டை வச்சு எடுத்தாங்க. போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க அது ஒரு சைடு போவோம், திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு. திடீர்னு மழை வந்துடும், திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க. அதில் உண்மையில ப்ரொடியூசர் தேவா சார், எஸ்பி சினிமாஸும் சரி, தேடை என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ரொம்ப அது எவ்வளோ செலவுனாலும் திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசி ஆகிடும் நம்மளுக்கு, சாப்பாடு கூட கிடைக்காது. ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலாம் கூட நம்ம தேவா சார்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு பொருளை. என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம டைரக்டர் சண்முகம் அண்ணன், உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன். அவர் கடுமையான உழைப்பாளிங்க. நைட்டு ஷூட்டிங் இருக்கும், திருப்பி விடிய காலில் ஷூட்டிங் இருக்கும். நாங்களாம் அந்த ஷூட்டிங் அங்கங்கே தூங்கிடுவோம் கேப் கிடைக்கிறதுல, அப்படியே படகுல கிடைக்கல. ஆனால் அவர் எப்படி தான் தூங்காமல் ஒர்க் பண்ணுறாரு தெரியல, விடிய முடிச்சுட்டு இருப்பார். அப்படியே 24 hours ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு சண்முகம் அண்ணன், ரொம்ப ஹாப்பிண்ணே. நம்ம ஹீரோ ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார், ஹாப்பியான ஃபேஸில் தான் இருப்பார். அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அழகான முகம், ஒரு ஹாப்பியான முகம் அவருக்கு. நிறைய படங்கள் இப்போ அவரது லப்பர் பந்து, அடுத்தது பார்க்கிங், அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டாரு. விஜய் ஸ்டார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேறு மாதிரி ஆடி இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பார்த்து கலைக்கெடுத்துட்டாரு. டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு. நம்ம அதுலியா அவங்க வேறு லெவல், அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸே உருவாயிடுச்சு அந்த இடத்துல, அந்த கடலூர் சைட்லலாம்
எங்களை பார்க்க வராங்களா, அவங்கள பார்க்க தனியாக ஒரு 4 பேர் வந்துட்டானுங்க. அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பேரை பச்சை குத்துறதுக்கு. கண்டிப்பாக படம் வந்தோடனே அந்த பச்சை குத்தின சாங் மாதிரி அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க. மற்றும் எல்லாம் எடிட்டர் சார் எல்லாருமே, நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடலில். எங்கே கேமரா எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது, எல்லாம் ஆடினு ஒரே ஒரு ஜாலியான டீமு. ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. டான்ஸ் மாஸ்டர் சரி, நம்ம டிபு சார் கலைக்கு மியூசிக் வந்து இப்போ அந்த பச்சை குத்தின சாங்கை வந்து வேற லெவலில் ஹிட் பண்ணி விட்டாரு. படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு சார். ஆனால் அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஃபாரின்ல யாரோ மொழி தெரியாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, டைரக்டர் சரி ப்ரொடியூசரும் சரி. அந்த சாங்கை வந்து பல்லவி நான் தான் பாடுவேன் படத்தில். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். எப்பயுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த உடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசல் தீபாவளி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தலை தீபாவளி, எங்களுக்கு டீசல் தீபாவளி. தேங்க்யூ. இந்த எல்லாருக்கும் வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு போட்டு எங்களோட அத்தனைய தொந்தரவுகளையும் தாங்கி கொண்ட தயாரிப்பாளர் தேவராஜுல் மார்க்கண்டேயன் சாருக்கு நன்றி. டீசல் திரைப்படம், காதல் படம் நிறைய பார்க்குறோம், ஃபேமிலி ட்ராமா நிறைய பார்க்குறோம். சரி, புதுசாக ஏதாவது சொல்லாமே எழுதுனா சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போது ஹைவேஸில் மோட்டலில் ஒரு நாள் நிறுத்தி சாப்பிடும்போது பார்த்தா டேங்கர் லாரி ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அதுலேருந்து பக்கெட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பசங்க, சின்ன பசங்க எல்லாம், ஒரு 15-14 வயசு பசங்க. என்னடா பக்கெட் எடுத்துகிட்டு போகிறானுங்க அப்படின்னு சும்மா அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா ஷாக்கிங். டேங்கர் லாரியிலேருந்து பெட்ரோல் டீசல் திருடுற ஒரு விஷயம் நடக்குது. சுவாரஸ்யமாக இருக்குது, அப்படி இதை வச்சு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி. உள்ளே போனால் ஷாக்கிங் 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 அதிர்ச்சி. நம்ம பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம இது வந்து நம்மளால் இதுக்காக ஃபாரின்லாம் போய் கதை பண்ண முடியல. ஆனால் இங்கே இருக்கிறதே நெஞ்சு அடைச்சி போச்சு கதையை கேட்டுட்டு அதை பார்க்கும்போது. நிறைய தருணங்கள், சில பேர் துரத்துனாங்க, சில பேர் மிரட்டினாங்க, சில பேர் உயிர் பயம்லாம் கூட காட்டினாங்க. இந்த கதை நாங்கள் விஷயத்தை நிறைய தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது சரி, ஏன் இந்த படத்தை, சரி நம்ம இது இந்த அண்டர்வேல்டை பற்றி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும்போது திருப்பி கண்டினியூஸாக அந்த 10 இயர்ஸ் ஜேர்னியில் ₹2 பெட்ரோல் டீசல் விலையாருனா நம்மளோட மந்த்லி பட்ஜெட் சாதாரணமாக 5000லேருந்து 10,000 ரூபாய் ஏறிடுது. ரெண்டுத்துக்கு இருக்குது கனெக்ஷன். ஸோ இந்த திருட்டுக்கும் இந்த மாஃபியாவுக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த பிஸ்னஸுக்கும் நாம் நேரடியாக பாதிக்கப்படுறோம். ஸோ இது மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். அதனால காதல் கதையும் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் விட்டுட்டு இந்த கதைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஜானி இன்னும் ஜாஸ்தி பண்ணேன். ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல எப்பயுமே நம்மகிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும். மூடி வச்சிருக்கும் போது அது கைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம். அந்த ரகசியம் இந்த டீசல் ரகசியம். நிறைய ரகசியம் இருக்குது. நான் ஏன் கொடுக்குன்ற ஒரு ரகசியம், நான் ஏன் தேவையில்லாமல் செலவு பண்ணுன்ற ரகசியம், இந்த பணம்லாம் யாருக்கு போய் சேருதுன்ற ரகசியம், இதனால் நான் எப்படி பாதிக்கப்படுன்ற ரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம என்ன வேணால் கேட்கலாம். சாதாரணமாக நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, பெட்ரோல் பங்கில் பாயிண்ட் அடிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பாயிண்ட் அடிக்கிறது ஒரு விஷயம் இருக்கும், அது எல்லா பங்க்லையும் நடக்கிறது தான். கலப்பட பெட்ரோல் ஓட்டுறாங்கன்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது, மெக்கானிக்கும் சொல்ல மாட்டாங்க உங்கள்கிட்ட. இது நான் உள்ளே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பன்னிக்குட்டினாங்க. என்னது பன்னிக்குட்டியா அப்படின்னா அந்த கடத்தலுக்கு ஒரு பேர் பன்னிக்குட்டி. சொக்கா போடுறதுன்றாங்க. சொக்கா போடுறதுன்னா என்ன? இப்படி ஒன்று எனக்கு தலைபால் போடுறதுன்றாங்க. அது இப்படி ஒன்று சுவாரஸ்யமாக இருந்துச்சு எனக்கு. இந்த சுவாரஸ்யமெல்லாம் என்ன பாதிக்குது, நேரடியாக நம்மளை பாதிக்குது. ஸோ இந்த விஷயத்த கதையாக எழுதி கொண்டு புக் வச்சுட்டு நான் போய் ஏறி இறங்காத ஆஃபீஸ் கிடையாது, சொல்லாத ஹீரோஸ் கிடையாது, எல்லார்கிட்டையும் சொல்லி முடிச்சாச்சு. கடைசியாக நான் போய் சேர்ந்த இடம் தேவராஜுலு சார். இந்த கதையை பண்ணலான்னு நம்பிக்கை கொடுத்தாரு. ஒரு தயக்கம் இருந்துச்சு, பட்ஜெட் எப்படி போய் லேண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஹீரோக்கும் பிடிச்சிருந்தது, ஹரிஷ் சாருக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு பட்ஜெட் அப்படின்னு. எனக்குமே அது இருந்துச்சு, ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு. ஆனால் இது மேடைக்காக சொல்லலை. டேங்கர் லைன்லேருந்து நீங்கள் எண்ணெய் கொட்டுறதை பார்த்துருக்கலாம், தப்புன்னு கொட்டும். அந்த மாதிரி ஒரு டேங்கர் லைனில் பணத்தை கொண்டு வந்து கொட்டியிருக்காரு படத்துக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் எனக்கே பயம் வந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன் வேணாமே நிறுத்திக்கலாமேன்னு.
இல்லை நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நிறுத்த முடியாது அப்படின்னு தேவராஜ் சார் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி செலவு 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 செலவு. ஏன்னா அந்த கதை அது கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவரும் வேணாங்க பண்ணிடுவோம் 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 பண்ணிடுவோன்ட்டு ஒரு ஒரு அது கடவுள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை, இல்லை அது கதை மேலே வச்சிருக்க நம்பிக்கையா, இல்லை அவர் தயாரிப்பு மேலே அவர் வச்சிருக்க நம்பிக்கையா தெரியல. எல்லாத்தையும் மீறி அப்படி ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு ஒரு நம்பிக்கை, பத்திரிகையாளர் நீங்கள் வந்து பல பேர் உச்சாணி கும்பலை கொண்டு உட்கார வச்சிருக்கிறீங்க. நீங்கள் இல்லைன்னா அது எதுவுமே சாத்தியம் கிடையாது. இன்னைக்கு உச்சாணி கும்பல இருக்க எல்லாமே நீங்கள் ஒரு நாள் அப்படி அந்த ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சு விட்டா தான் 100 ஆக்கியிருக்கிறீங்க. உங்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. புது கண்டென்ட் புது விஷயங்களை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்ததில்லை. மக்கள் கொண்டாடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டாடி தீர்த்துருவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, அபார நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர் கதை மேலே இருந்துச்சு. ஸோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸ்பெஷல் மென்ஷனாக எத்தனை தடவை திரும்ப 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 நான் பேர் கேட்டாலும் ஒரே பேர் தான், தேவராஜுலு மார்க்கண்டேயன். சார் நீங்கள் அடுத்தது இந்தியன் மாதிரி, முதல்வன் மாதிரி, கத்தி மாதிரி, துப்பாக்கி மாதிரி பல 100 கோடி படங்கள் 1000 கோடி படங்கள்லாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கு இது ஒரு துவக்கமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார். என்னை நம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். படம் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கு சொல்லுங்கள். முதல்ல இந்த படத்தை எப்படியா மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் சமூக வலைத்தள மீடியா நண்பர்களுக்கும் என்னோட நன்றி, வணக்கம்.